ஒரு பிள்ளைய ஒரு பையன் +2 படித்து முடித்த உடனே நேசித்து அந்த பிள்ளைய 3 வருடம் காலேஜ் படிக்க மொத்த செலவையும் அவனே பண்ணி 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு அந்த 3 வருஷத்தினுடைய ஃபீஸு அந்த 3 வருஷமும் அந்த பிள்ளை மதியானம் சாப்பாடு கொண்டு போகாது, பக்கத்தில் கேன்டீனில் வாங்கி சாப்பிடும். அந்த கேன்டீன் ஃபீஸ் அவன் கட்டியிருக்கிறான், பணம் கட்டியிருக்கிறான். இந்த பிள்ளைக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு எல்லாமே அவன் எடுத்து கொடுத்துருக்குறான். போதா குறைக்கு எனக்கு பஸ்ஸில் போனால் எல்லாருமே என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு 2 வீலர், கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வீலர் 3 வருஷம் படிக்க வச்சு இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையும் தன்னுடைய கம்பெனிலேயே பேசி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து, வேலை வாங்கி கையில் 15,000 ரூபாய் சம்பாரிச்ச உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு உன் மேலே எந்த விருப்பமுமே இல்லை, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நான் உன்னை படிக்க வச்சிருக்கிறேனேப்பா, நான் உனக்காக இத்தனை லட்சத்தை செலவு பண்ணியிருக்கிறேனே, உனக்காக 4 வருஷம் நான் இவ்வளோ இதுவாக இருக்கிறேனே, என் குடும்பத்தை கூட நான் கவனிக்கலையே, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒன்றும் பண்ணுறேன் வேணா, நான் சம்பாரித்து நீ கொடுத்த காசை மாதம் மாதம் நான் கட்டிடுறேன், என்னை விட்டுரு, எனக்கு இப்போ உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமாக, நான் வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த வேலைக்கு போய் அந்த பிள்ளை அந்த சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்த உடனே அந்த பிள்ளையினுடைய எண்ணம் அப்படியே மாறிடுச்சு. இந்த பையனை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த பையன் ரொம்ப கேவலமாக தெரிறான். எல்லாரும் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதில்ல, நீ அந்த மாதிரி செருப்பு போடுறதில்ல, எனக்கு விருப்பமே இல்லை, இப்படி ஒரு கிராமத்தான வச்சு நான் வாழ முடியாது அப்படின்னு அந்த புள்ள ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவன் உடஞ்சி போயிட்டான். பாஸ்டர், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, நான் வேணா தற்கொலை பண்ணிக்கட்டுமா, நான் சூசைட் பண்ண போகிறேன், எனக்கு இது வாழ முடியாது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை அது உனக்குரியது இல்லை, கர்த்தர் உனக்கு கொடுக்கல, இவ்வளோ தூரத்துலேருந்து கர்த்தர் உன்னை தப்பிச்சிட்டாரு, இதே கேரக்டரில் கல்யாணமாய் 1 வருஷத்தில் இப்படி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிருக்குமேப்பா, அதனால கடவுள் உனக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரு, இழந்ததை இழந்துட்ட, போயிட்டு விட்டுரு, அதை நினைக்காத, கடவுள் திரும்ப உனக்கு தருவார், ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஆலோசனை சொன்னேன். அப்போது மனுஷங்களை நம்புறதுல எவ்வளவு கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளை, எவ்வளோ கவனமாக இருக்கணும். கவனிங்க, ரொம்ப கவனம். நீங்கள் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நம்பலான்னா, அந்த மனுஷன் ஏமாத்தினா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு தான் ஒரு மனுஷனை நம்பணும். புரியுதில்ல? இன்னொரு டைம் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அந்த மனுஷன் என்னை விட்டு போனாலும், அந்த மனுஷன் என்னை ஏமாத்தினாலும், அந்த மனுஷன் எனக்கு நோ சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவ்வளோதான், நானும் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மனம் உங்களுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு நீங்கள் நம்புங்க, அந்த அளவுக்கு நம்புங்க. அதுக்கு மேலே நீங்கள் எப்படி நம்பினாலும் அது ஒரு காலத்தில் உங்களுக்கு என்னவா முடியும் அப்படின்னா டேஞ்சராக தான் முடியும். அதுவும் கேர்ள்ஸ், இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம், அதுவும் இந்த டீன்ஸ் பிள்ளைங்க இருக்குங்க பாருங்க, இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த 10th +1 வரைக்கும் வி கேர்ஃபுல்லாக இருப்பா. உன் வாழ்க்கையினுடைய ஒன்றுமே தெரியாத ஒரு டைம் என்னன்னா அந்த டைம். அப்படின்னா உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற டைம். உனக்கு எதுவுமே டிசைட் பண்ண தெரியாது, ஆனால் உன் மனசு சொல்லும் நீ தான் ஞானவான் அப்படின்னு சொல்லும். உனக்கு நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்கும், ஆனால் உன் மனசு சொல்லும் நான் பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லும். அதனால் இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த +2 வர்ற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கவனமாக. ஒரு 22 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22 இயர்ஸ் வரைக்கும் உன் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் அப்படியே பசங்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அப்படிதான் தடுமாறிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ செஞ்சதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க நீங்கள். அதனால தான் அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு, அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு, அது வரைக்கும் நீ வெளியே போகாத, ஒரு சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வயசு தடுமாறுற வயசு. உனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கெட்டது நல்லதா தெரியும், நல்லது கெட்டதா தெரியும்.